வணக்க மக்களே, நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரிகாட்டுக்குப்பம் தாங்க வந்திருக்கேன். நம்ம இந்த கரிகாட்டுக்குப்பம் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி கரிகாட்டுக்குப்பம் தான் வந்திருக்கேன். இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த கரிகாட்டுக்குப்பத்தில். இன்றைக்கி கரிகாட்டுக்குப்பத்தில் என்னென்ன மீன்லாம் வருது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு போட் வந்திருக்கு. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மீனும் கலந்த மாதிரி தான் வந்திருக்குது. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இங்கே. அவங்க தான் வந்து இந்த எல்லா மீனுமே வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்டு வந்து இந்த எல்லா மீனும் போயிருக்கு, அந்த நண்டு வந்து என்ன ரேட்டு போயிருக்கு அப்படின்றத கேட்போம். நண்டு எவ்வளோடா? எவ்வளோ நண்டு? 600. அந்த லாப்ஸ்டர் ரேட்டு மீன் வாங்கல. இந்த பாறை எவ்வளவுன்னு சொல்லி ஒரு 5 வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது. ஃபங்க்ஷன் ஒண்ணாங்க. எவ்வளோ ஒரு பீஸா? 10 எவ்வளோ கிலோ? 1500 ஒரு பீஸ் அரை கிலோ இருக்குமா? கம்மியாக தான் இருக்கும். 300 கிராம் இருக்கும். 300 கிராம் இருக்கும். எவ்வளோ பேல மீன் அது? 2000 ரூபாய் சொல்லுங்க. ஏன்னா சொல்லிட்டு அப்படியே கொடுத்து கிளம்புறாங்க. ஃபங்க்ஷன் ஊருக்கு போனோம். இதுல இருந்து ஊர் ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போறவங்க 1800 ரூபாய் கொடுக்கலாம். 750 அந்த போட்டில் மொத்தமே அந்த ஃபேமிலி வாங்கிட்டாங்க. மீன், அதுக்கப்புறம் நண்டு பார்த்தீங்கன்னா 600 ரூபா. அதுக்கப்புறம் மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1750 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க டோட்டலாக எல்லாருமே. அடுத்த ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் இருந்ததுங்க. ரோமியோ சங்கரா, சின்னது பெருசு ரெண்டும் கலந்த மாதிரி இருந்தது. நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போட்டில் வந்து சங்கரா மீன், பாறை மீன், அயில மீன். இன்றைக்கி வந்து கரிகாட்டுக்குப்பத்தில் வந்து இதுதான் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பாறை மீன் வந்து 5-6 பாறை மீன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாழை மீன் போட்டு கொடுத்துட்டு 300 ரூபான்னு சொன்னாங்க. ரேட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால ரேட்டு கம்மியாக இருக்கான்னு தெரியல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். எல்லா மார்க்கெட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நாள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே கரிகாட்டுக்குப்பத்தில். இந்த சைஸில் ஒரு 300 ரூபாய்க்கு எத்தனை மீன் வரும்? 300 ரூபா 12 மீன் போடலாம்ல. வீக்கெண்ட்னா சண்டேனா இதான் ஒரிஜினல் சங்கரால. அதுவும் சங்கரா தான். சங்கரா தான். என்னன்னா சேரு இது வேற சங்கரா, இது வேற இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீன் இதான். ப்ரோ கொடுத்துட்டோமா உங்களுக்கு? வஞ்சிரம் உங்களுக்கு 500 ரூபாய் தரமா? வஞ்சிரம் போடுறேன். வஞ்சிரம் வஞ்சிரம் வஞ்சிரமா? வஞ்சிரம் மீன் இல்லை போகிறேன். இதுதான் சைஸு இப்போ வர்றது, அதான் சைஸ். அது முடிச்சிருச்சு உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு 500 ரூபாய் போடுறேன். எது 200 ரூபா? இது 500 ரூபா. இது 500 ரூபாமா? ஆமாம், மீன் பொறுத்து தான் வேலை உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு 300 ரூபா கம்மியாக தான் கொடுத்தா உங்களுக்கு. உங்களுக்கு எது உங்களுக்கு கேட்டிங்கிட்ட நான் 300 ரூபாய் கொடுத்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. கரிகாட்டுக்கு வந்து கிளைமேட் வந்து அருமையாக இருந்தது. மழை வர மாதிரியே இருந்தது. அதனால் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டம் கொஞ்சம் இருக்கும். சங்கராவுக்கு இது வேற, இது வேற. இது கண்ணாடி சங்கரா, இது வேற சங்கரா. இதுதான் ஒரிஜினல் சங்கராவா? ஆமாம் ஆமாம், அது ரோமியோ. ரோமியோ சங்கரா. இது மஞ்சள் சங்கராவா? ஆமாம், இது ரோமியோனா இது என்னன்னு சொல்லாங்க. இது எது ரோமியோ? ஆமாம், இது என்ன சங்கரா? பேரட்டா? ஆமாம், இது ரோமியோ. அது பிடிக்காதுப்பா. இல்லை புளி வரையும் போடுங்க. அது நான் நசுங்கி போயிடும் அதில் போட்டிங்கன்னா. சின்னதாக இருக்கா போடுங்க. சின்னதாக இருக்கா பின்னி கவரில் எடுத்துக்கிறேன். இதை போடுறேன். இது எவ்வளோ மொத்தம்? 1800 ரூபா. 1800 ரூபா. கரிகாட்டுக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேயுமே வந்து மீன் வாங்கினாங்க. இந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா குரலி மீன் நல்லா பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது.
மீன் வந்து இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் போல அவங்க வீட்டில், அதனால் வந்து இங்கே வந்து வாங்கிட்டாங்க. உங்கள் வீட்டில் அது மாதிரி ஃபங்க்ஷனில் எதாவது நடந்ததுன்னா வந்து நீங்களும் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து நான் தரேன், வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் இங்கே மீனவர்கள் ஃபோன் நம்பர் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, மீன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்லாம் வாங்கி கொடுப்பாங்க. லைவாக ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரிகாட்டுக்குப்பம் வாங்க. நம்ம பீச் சைடில் எங்கே வாங்கினாலுமே உங்களுக்கு லைவாக கிடைக்கும். நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. சீக்கிரமாக ஒரு 7:30க்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா வந்து 8 மணிக்கு மேலே தான் போட்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் முதலே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஏலத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஏலத்தில் கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ஏலத்தில் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கண்டல் பெரிய பெரிய சங்கரா, சூப்பரான சங்கராங்க, ரோமியோ சங்கராங்க. இதெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 2 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து 800 ரூபாய் கேட்டாங்க. 800 ரூபாய் தரணும்னு சொன்னதுனால அவங்க எடுத்து வச்சுக்கினாங்க. இந்த மாதிரி லைவாக வந்து மீன்லாம் வந்து நீங்கள் வாங்கணும்னு வச்சுன்னா கரிகாட்டுக்குப்பம் வாங்க. இன்றைக்கி வந்து முக்கால்வாசி போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கரா மீன், ஐல மீன், பாறை மீன், இது 3 தான் வந்தது. இவர் பேர் வந்து நரேஷ். நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க இவரை. நீங்கள் வந்து மீன் வேணும்னு நினச்சிங்கன்னா இவர் ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு மீன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு மீன் வேணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே சொல்லுங்கள். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க, கம்மியாக கொடுக்கறதுலாம் இருக்காங்க. நீங்கள் வந்து மீன் வந்து போன உடனே வாங்கிடாதீங்க. வந்து ஒரு 2-3 போட்டு பாருங்கள். உங்களுக்கு எங்கே மீன் கம்மியாக இருக்கோ அங்கே மீன் வாங்கிக்க. கண்டிப்பாக வந்து மீன் வந்து கம்மியாக தாங்க இங்கே இருக்குது. மற்ற இடத்துல விட கம்பேர் பண்ணும்போது நம்ம கரிகாட்டுக்குப்பத்தில் மீன்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாறை மீன் பாருங்கள், எல்லாமே பாறை தான். பாறை மீன்லேயே வந்து ஒரு 5-6 வெரைட்டி இருந்தது. இதில் எல்லாத்தையுமே ஒருத்தரே வாங்கிட்டார் பாறை மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல மீன் அதெல்லாமே இருந்தது. அந்த பாறை மீன் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார். எவ்வளோக்கு வேணும் சொல்லுங்கள்? எவ்வளோக்கு வேணும்? அது எவ்வளோ சங்கரா? அது அதாவது சங்கரா 500 500 இது 1000 போட்டு கொடு. 1500 ஒரே முடிச்சு விடு. 1000 போட்டு 1500 கொடுங்க. வரும். நான் எவ்வளோ கணக்கு பண்ணுங்க பாருங்க. உங்களுக்கு இல்லை இப்போ இங்கே இதில் எத்தனை ஜாதி இருக்குது பாறை? 1 2 3 4 5 ஜாதி. இதில் 5 ஜாதிக்குதா? இது ஒன்று. இது பேர் என்னது? இந்த மீனோட பேர் என்ன பாறை? ராப்பாறையா, கன்னிப்பாறையா? நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுத்துங்க. இது வாழம்பாறை. வேளம்பாறை. வாழம்பாறை. இது வந்து இது என்ன பாறை? அது வரிப்பாறை. இதுனா அது வரிப்பாறை, வாழம்பாறை. வாழம்பாறை. முசல் பாறை போயிடுச்சு. முசல் பாறை போயிடுச்சு. இது வந்து மெத்தும்பிரி. எது? நெத்தும்பிரியா? இது 2 மாதிரி போகிறா. இன்னைக்கு மட்டும் கரிகாட்டுக்குப்பத்தில் நம்ம சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. நம்ம எல்லாரையும் வந்து நம்ம இன்றைக்கி மீட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து மீனை நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே வாங்கி கொடுத்தாங்க. நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரிகாட்டுக்குப்பத்தில் மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல மீனாகவும் பார்த்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கரிகாட்டுக்குப்பம் போனீங்கன்னா நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா தெரியாது, ஒரு 4-5 பேர்கிட்ட தெரியும். நான் என்னென்ன பேர் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு அவங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மீன் ரேட்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். இப்போ நாளைக்கு என்னப்பா வரும் மீன்? நாளைக்கு டெஃபினெட்லி சங்கரா வரும். சங்கராவும் ஐல மீன் தான் வரும் நாளைக்கு. நாளைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட சொல்லாமா நாளைக்கு வர சொல்லி? கண்டிப்பாக வந்தால் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஐல மீனும் சங்கரா மீனும் கிடைக்கும். சங்கராவும் டெஃபினெட்லி கிடைக்கும். நேராக வந்து உன்னை பார்க்க சொல்லவா? பார்க்க சொல்லுங்கள். ஆ, ப்ளஸ் பாறையும் கிடைக்கும். பாறையும் கிடைக்கும். இப்போ வருவாங்க அதில் பாறையெல்லாம். சரி சரி. இந்த மாதிரி பாறை கிடைக்கும். உன் பேர் மட்டும் சொல்லுப்பா. நரேஷ். நரேஷ். உன் ஃபோன் நம்பரு? 9677 9677 13 7470. 7470. ஆமாம். சரி ரைட்டு. உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் எடுத்து வைப்பியா மீன்? கண்டிப்பாக பிஃபோராக சொல்லுங்கள். முன்னாடி நாளே சொல்லணுமா இல்லை காலையில் ஃபோன் பண்ணுமா? நான் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இருந்தாலும் நைட்டு ஒரு மெசேஜோ வாட்ஸ்அப்பில் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு காலோ பண்ணிட்டா எடுத்து வச்சுருவேன் மீன். சரி ஓகேப்பா. அவங்கள வந்து கொஞ்சம் மார்னிங் ஃபோன் பண்ணாதவங்க 8 o'clock வர சொல்லுங்கள். 8 o'clock வந்துடணும். இல்லைனா வந்து ஏலத்துக்கு போய்டும் மீன். சரி. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறதுக்கு தாங்க வந்திருக்கோம். பீச்சில் வந்து மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மொத்தமாக எடுத்துன்னு வந்து இங்கே தான் ஏலம் விடுவாங்க. மக்கள் வந்து வாங்கினா அங்கேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எங்கே வேணாலும் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வாங்கினா நீங்கள் மொத்தமாக தான் வாங்க முடியும். சில்லறையாக வாங்கினா நீங்கள் அங்கே தான் வாங்க முடியும். இங்கே வந்து ஏலம் மொத்தமாக விடுவாங்க. 2500 3000 எவ்வளோ போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஏலத்தை வந்து இங்கே எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் சில பேர் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, நம்ம யூடியூப் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணுவான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே யார் பேர்னா ஜெகன் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் நரேஷ் இருக்கார்,
காமேஷ் இருக்கார், அஜய் இருக்கார். இவர்கிட்டலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, நல்ல மீனாக தருவாங்க. நீங்கள் நான் கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வாட்டி போனீங்கன்னா இவங்ககிட்ட வாங்கி பாருங்கள், மீன் ரேட் கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. 3000 போதுன்னு வச்சுங்கன்னா இது வந்து 1000 ரூபாய்க்கு 200 பிடிச்சிப்பாங்க யாரையும் வாங்குறவங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய்னா 3000 ரூபாய்க்கு 600 ரூபாய், 500 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய், 700 ரூபாய் பிடிச்சிப்பாங்க. ஓகே சரிங்களா? இப்போ 2800 தான் வரும் நம்ம கையில். உங்கள் கையில் 2800 ரூபாய் தான் வரும். அதுலேயே அவங்க அப்பவே காசு தர மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ரூபா பிடிச்சிப்பாங்க. அப்பயே காசு தர மாதிரி எக்ஸ்ட்ரா ரூபா பிடிச்சிப்பாங்க. அவங்க 2 3 4 நாள் வச்சு தர மாதிரி இருந்தால் அந்த 200 தான் பிடிப்பாங்க 1000 ரூபாய்க்குன்னு. சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து யார் வேணாலும் எடுக்கலாமா? யார் வேணாலும் எடுக்கலாம். யார் வேணாலும் எடுக்கலாம். யார் வேணாலும் எடுக்கலாம்.
வெளியால் வர எடுக்கிறாங்கன்னு வச்சுக்க ஆ நம்ம கொஞ்சம் 2 நாள்லேயே காசு கொடுக்கணும். அந்த ரூல்ஸ் இருக்குது. 2 நாள் 3 நாளே காசு கொடுத்துருவோம். இல்லை இப்போ நார்மலாக இப்போ வியாபாரம் எடுக்கிறாங்க. இப்போ நார்மலாக மக்கள் வந்து கேட்டு அப்போ தான் காசு கொடுப்பாங்க. எல்லாம் இருக்கும். இப்போ இப்போ வந்து அவங்க காசு கொடுக்கும்போது இப்போ 3500 போனால் 3500 கொடுக்கணுமா அவங்க எப்படி அது அவங்களும் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. பிடிச்சி தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான். இதுக்கு தான் கணக்கு தான் ரூல்ஸ் அது. ஓகே ஓகே இப்போ ஓகே அவங்க 3500 ஏலம் போதும் நீங்கள் கேட்கலாம். தாராளமாக கேட்டு எடுத்துக்கலாம். 2700 அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வரும். நம்ம 2500 கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம். ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தா உங்களுக்கு 20 கிலோ வரும். 20 கிலோ போன வரும். மீன் பார்த்தீங்களா ஆமாம் இப்படி பார்த்தா 20 கிலோ வந்துச்சு. அது 20 கிலோ வரும். கொஞ்சம் சங்கரெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே எல்லாமே நம்ம ஒரே ஃபிக்ஸட் ரேட்லாம் இல்லை. இல்லை உங்களுக்கு தெரியும். இப்போ லாங்கி ஸ்டார்ட் ஆனது மேட்ரு இல்லை. இந்த 3 நாளாக நல்ல ஆயிலாக வந்துச்சு. அதே ஆயிலாக வருவோம். இந்த ஆயிலாக்கு வேல்யூ கம்மியாச்சு. ஓகே 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 இப்போ சங்கரா வருது. இந்த சங்கரா 1 வீக்காக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த சங்கரா இந்த சங்கரா மட்டும் மவுஸ் அப்படியே தான். அப்படியே தான் புரியாது. சங்கருக்கு எப்பவுமே மோஸ்ட் தான். புரியாது. சரி, நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட் ஹெவியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மீனை பொறுத்து இருக்குது ரேட்டு. பொறுத்து இருக்குது. நேற்றுலாம் நல்லா கொஞ்சம் பாறை மீனாக வந்தது. இந்த கடல் சீக்கிரமாக இருந்தாலே நல்ல மீன் வச்சுக்க வேண்டியதான். மீன் வச்சுக்கிட்டு தான் சீக்கிரமாக இருந்தால் நல்ல மீன் வரும். சரி சரி கடல் சீக்கிரம் கம்மியாயிடுச்சுன்னா மீன் கம்மியாயிடும், லாங் போயிடும். சரி சரி மீன் ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா சரி நாளைக்கு வந்தால் பார்க்கலாமா உங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். எத்தனை மணிக்கு வந்தால் பார்க்க முடியும்? நாளைக்கு ஒரு 8 மணி வாங்க. 8 மணிக்காவா? சரி உங்களுக்கு கால் பண்ணிட்டு வர சொல்கிறேன். சரியா? கால் பண்ணிட்டு சொல்லுங்கள். சரி ஓகே ரைட். சரி ரைட்டா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் மக்களே. நன்றி.